அவர் வந்து he goes and meets this other performer. What? Yes, father. Yes, father. Yes, father. So what is that? You're not going to tell. அது வந்து நார்மலி என்ன ஒன்று சார், இப்போது நம்ம ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு நீங்கள் அந்த போஸ்டர் விட்டுட்டு நம்ம நிறைய பேசுவோம். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, எப்போவுமே அது வந்து ஆடியன்ஸ் பேசணும், அவரோட பர்ஸ்பெக்டிவ்க்கு அது வந்து விட்டுறணும். ஸோ அப்போ தான் அது ரொம்ப அழகுன்னு எனக்கு தோணுது. ஸோ அவரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது நிறைய வருஷன் வரும், நிறைய ஆங்கிளில் அவர் யோசிப்பாங்க, அதை பற்றி பேசிப்பாங்க. அதை பார்த்து நான் ரசிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது யார் அதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்றது கிடையாது. இது உங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட யார் தெரியுமா சொன்னாரு? தியாகராஜன் குமார் ராஜா. நான் அவர்கிட்ட கேட்ட சூப்பர் டீலக்ஸ் எண்டிங் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. he said every audience gives a different interpretation. நான் சொல்லிட்டேன்னா அதுதான் ஃபைனல் இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஈவன் so many times அப்பப்போ ஆடியன்ஸ் வந்து வேற பர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது எனக்கும் சில தடவை வந்து இன்னொரு ஆங்கிள் ஓப்பன் ஆன ஒரு இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஓப்பன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டே போயிடுவேன். ஓகே, இப்படி தோணுதா இவருக்கு, இப்படி தோணுதா இருக்கு, படம் அப்படி தான் இருக்கணும்னு நான் வந்து ஒரு பெயிண்டிங் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், சொசைட்டியாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது வந்து பார்க்கும்போது நீங்கள் தானே பார்க்குறீங்க, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் சூப்பர் எப்பவுமே. ஸோ அது எவ்வளோ கேவலமாக இருக்கட்டும், எவ்வளோ அற்புதமாக இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து அஸ் அ ஃபேன் நான் வந்து அதை ரசிப்பேன்.